வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து பாத்ரூமுக்கு பைப்பு போட்டிருக்கோம். அது சின்ன பாத்ரூம் தான். நம்ம வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைல்ஸ் ஒட்டுறோன்னு சொன்னாங்க. அப்புறமா பூசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா டைல்ஸ் ஒட்டுற மாரியும் ப்ரோஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக பைப் போட வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பைப் லைன் வந்து நம்ம பாத்ரூம்லேருந்து பைப் லைன் போட்டு நம்ம டாய்லெட்டுக்கு தூக்கி விட்ருக்கோம். இது வந்து பைப்பு ஒட்டல, எல்போ பிராஸ் ஒட்டல. இது வந்து ஒரு பைப்புக்கு மட்டும் போட்டிருந்தோம். ஏன்னா அவங்க வந்து பூசுறதுக்கு ரெடி பண்ணுறப்ப நம்ம உடச்சிட்டு ஹாலோ பிளாக் கல் ஏற்கனவே பைப்பு உடச்சி வச்சுருந்தோம். இது சிம்பிளாக கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவுட்டரில் அடிக்காமல் இந்த சைடில் தரையிலே போட்டு கொண்டு வந்துட்டோம். ஃபுல்லாக தரையே போட்டுட்டு அந்தாண்ட டாய்லெட் இருக்குது. இந்தியன் பேசன் இதுக்கிட்ட தான் வைக்க போகிறாங்க. நம்ம அதுக்கு பைப்பெல்லாம் பொத்து விட்டு ரெடியாக பண்ணிட்டோம். இந்த செவரு பூசுகிறப்ப நம்ம வந்து பைப்பு இடைஞ்சல இருக்கிறது இதுகிட்ட எள்ளு போட்டு மேலே ஒரு நம்மளுக்கு கரெக்டாக 2.5 அடியில் கரெக்டாக உட்காந்தா பேசன் இருந்தால் அதுக்கிட்ட இருக்கிற மாரி இதுக்கிட்ட இந்தியன் பேசன் வைக்கிறதுக்கு பொத்து விட்டு வைக்க வேண்டியதான். இதுக்கிட்ட டேப்பு ஒரு டேப்பு மட்டும் கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் வச்சாச்சு. இப்போ இந்த பைப்பு வந்து இது வந்து ஒன் வே ஃப்ளோர் டேப் அந்த கார்னரில் வச்சாச்சு. இந்தியன் பேசன் பூசி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்தியன் பேசன் வழித்து ஃபுல்லாக பூசிட்டாங்க. அந்த டேப் இதுக்கிட்ட வந்து இதுலேயும் தர போட்டுட்டாங்க. டைல்ஸ் இப்போதைக்கு போடுற மாரி இல்லை, ஆனால் கன்சீல் பண்ணிடுங்க, எப்போ வேணுமோ புள்ளி போட்டுட்டு நாங்கள் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பைப்பை எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ராப்பை மட்டும் நம்ம கீழ்ச்சிட்டு அவங்க பால் வச்சு பூசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிட்ட இது வழியாக கொண்டு வந்துட்டு ஹீட்டருக்கு இன்புட் வாட்டருக்கு கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீட்டருக்கு இன்புட்டுக்கு மார்க் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஹீட்டரோட அவுட்புட்டு ஹீட் பாயிண்ட் வச்சுருக்கோம். இதுக்கிட்ட ஹீட்டரை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்புட்டு அவுட்புட்டு கொடுக்குறது வாட்டமாக இருக்கும். இதுலேருந்து ஹீட்டர் லைனை கொண்டு வந்துட்டு இதுக்கிட்ட வச்சாச்சு. நம்ம சென்டர்லேருந்து கரெக்டாக 4 இன்ச்சு, அந்த சைட்லேருந்து 4 இன்ச்சு வச்சாச்சு. இது வந்து கார்பரேஷன் வாட்டருக்காக, கவர்மெண்ட் வாட்டர் வரதுக்காக. இது ஷவர் வால்வு ப்ளஸ்ஸு இதில் வந்து ஷவர் வால்வு வச்சுட்டு இதுக்கு நேராக ஷவருக்கு வைக்க போகிறோம். இது ஜம்பருக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கீழே வந்து கார்பரேஷன் வாட்டர் வந்து ஜம்பர் போட்டு அந்த மட்டத்துக்கு போகிற மாரி. இப்போ இந்த சைட்லேருந்து லைனை ஏற்கனவே தரையில் போட்ட வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன், அதை எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ பூசிட்டாங்க. டாய்லெட் எல்லாத்தையும் பூசிட்டு இது சிமெண்ட்டாலே முடிச்சிட்டாங்க. இது கரெக்டாக வாளி வைக்காமல் வாளி வச்சு இடைஞ்சல் இல்லாமல் அது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். இதுக்கிட்ட ஒரு டேப் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இது வாசலில் ஒரு டேப் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எந்த ஹைட்டில் வரும் டேப்பு அதுக்காக ஜாக் பீஸில் மார்க் பண்ணி கஸ்டமர்கிட்ட காட்டியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இதில் கீழேருந்து எவ்வளோ ஹைட் வேணும் அண்ணன் கூட வைக்கிற மாரி வாளி வைக்கிற மாரி. இங்கே வந்து கார்பரேஷன் வாட்டருக்கு ஜம்பர் வரும். இதில் மேலே தான் டேங்க் வைக்க போகிறாங்க. கொஞ்சம் சிம்பிளாக கேட்டதுனால கொஞ்சம் பார்த்து செஞ்சு அது பூசியாச்சு. இதுக்கு நேராக வந்து நம்ம வந்து டேங்க் டெலிவரி எடுத்து வந்து இங்கேயும் ஒரு டேப்பு அங்கே ஒரு டேப்பு அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு அது முடிஞ்சிடும். இது டேப்பு முடிஞ்சிடும். இது வந்து நம்ம நேராக கொண்டு வந்து இதே லைனுக்கு கொண்டு வந்துட்டு இந்த சைடில் வாசலில் ஒரு டேப்பு வச்சிட வேண்டியதான். இந்த லைன்லேயே கொண்டு வந்து டேப் வச்சிட வேண்டியதான். ஏன்னா அந்த டேப்பு டேங்க் வாட்டர் அது க்ளோஸ் ஆகிட்டு கார்பரேஷன் வாட்டர் அங்கே லைன் இருக்குது, அந்த லைனில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து உள்ளார பைப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த கனெக்ட் பண்ணிவிட்டு டீயை போட்டு இதுலேருந்து ஹீட்டர் லைனை கொண்டு வந்தாச்சு. ஷவருக்கு இதுக்கு 4 இன்ச்சு வச்சு செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக நம்ம டேப்புக்கெல்லாம் பாயிண்ட்டு பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து ஜாயிண்ட்டு போட்டு இது பாத்ரூமுக்கு போகுது, அந்த பாத்ரூமுக்கு போகுது, டாய்லெட்டுக்கு போகுது. இது வழியாக கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீட்டருக்கு இன்புட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பூசினா மட்டமாக பைப்பு மறையிற அளவுக்கு காடி எடுத்தாச்சு. இது 2த்தையும் ஸ்பிரிட் லெவல் மட்டத்தை வச்சு கரெக்டாக மட்டம் பண்ணியாச்சு. நம்ம ஹீட்டர் டெலிவரியை பாருங்கள். சிபிவிசி பைப்பு 2 எள்ளு போட்டு இதுக்கிட்ட கொண்டு வந்தாச்சு. பக்கத்தில் வந்து நம்ம 3 இதில் பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சுட்டு நம்ம மட்டமாக பூசுகிற அளவுக்கு வச்சாச்சு. இது கார்பரேஷன் வாட்ரு நேராக சைட்டாக போட்டு எள்ளு போட்டு அந்தாண்ட திருப்பி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து இடையில டீ போட்டுட்டு நம்ம இதுவே டீ போட்டு ஷவர் வால்வு அதில் மேலே செட் பண்ணியிருக்கோம். ஷவர் வால்வுக்கு மேலே நம்ம செட் பண்ண ஒரு டீ போடக்கூடாது. இப்போ வந்து மேலே வந்து ஷவருக்கு எல்போ பிராஸ் போட்டாச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு இது வழியாக டாய்லெட்டுக்கு நம்ம லைனு கனெக்ஷன் இது வழியாக போய்டும். பைப்பு கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சமாகும். அவுட்டரில் அடிக்கிற பைப்பு ஃபிட்டிங் மிச்சமாகும். கொஞ்சம் லோ காஸ்ட்டு இருக்கிறதுனால நம்ம இதுமாரி சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் ஜாமான் போட்டு எல்லாத்தையும் ஜாயிண்ட்டு கப்ளிங் தான் போட்டு ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். ஃபினோலெக்ஸ் பைப்பு தான் இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு. அதை மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டாச்சு. இப்போ அவுட்டரில் பார்த்திங்கன்னா இது வந்து டேங்க் டெலிவரி.
இது வந்து மேலே டேங்க் டெலிவரி வைக்கிறதுனால அதுக்கு நேராக வச்சாச்சு. இதுலேருந்து நம்ம லைனை போட்டு மட்டும் வாசலில் ஒரு டேப் மட்டும் கொடுக்க வேண்டியதான். அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் கேட்கல. இந்த கார்பரேஷன் வாட்டர் வந்து ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. இது வழியாக டீ போட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். அந்த கார்பரேஷன் வாட்டர் ஏறுறப்ப நம்ம கனெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ இங்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு இவங்க சிமெண்ட்டு பால் தான் வச்சு நல்லா பூசின பிறகு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புள்ளி போட்டுட்டு நம்ம ஷவர் ஹெட்டு லைன் பண்ணால் கூட கரெக்டாக இருக்கும். இந்த டாய்லெட் லைன் அவுட்டர் லைன் கொண்டு வரலாம். அதில் ஒரு 2 மீட்டர் பைப்பு போவோம், ஒரு 2 எல்போ போவோம், கிளாம்பு ஆணி போவோம். அதனால் இதிலே கன்சீல் பண்ணிட்டோம் ஃபுல்லாக, கொஞ்சம் காஸ்ட்டு மிச்சம் பண்ணுறதுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும்.